பெருநாளில் தடுக்கப்பட்ட காரியங்கள், ஒரு முஸ்லிம் எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது, எவற்றையெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கின்றது என்பதை பற்றி இந்த உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம். பெருநாளில் சில சகோதரர்களை பார்க்கின்றோம், அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக தாடியை மழித்து முகத்தை அசிங்கப்படுத்திக் கொள்வது, தாடியை வளர விடுவதற்கும் மீசையை கத்தரிப்பதற்கும் ஏராளமான நபிமொழிகள் ஹதீஸுகள் இடம்பெறுகின்றது. ஆனால் இது போன்று சில மக்கள் என்ன செய்கின்றார்கள், பெருநாள் தினத்தன்று தாடியை மழித்து முகத்தை அலங்கோலமாக வைத்து பெருநாள் தொழுகைக்கு வருகின்றார்கள். உண்மையிலேயே மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய இமாம்கள் முஹத்திஸீன்கள் தாடியை மழிப்பதை பித்அத்தாகவே என்ன செய்கின்றார்கள், கருதுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உஃபுல் லிஹ்யா வஃபுருல் லிஹ்யா, தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்றெல்லாம் ஏராளமான நபிமொழிகள் ஹதீஸிலே இடம்பெறுகின்றது. எனவே பெருநாள் தினத்தன்று இது போன்று தாடியை மழிப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்நிய பெண்களிடம் கை குலுக்குவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் இது குறித்து கடுமையான எச்சரிக்கை செய்வதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எனவே அந்நிய பெண்களிடம் கை கொடுக்க கூடாது, இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இன்றைய இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம், பெருநாள் தினத்திலே ஆடை அணியக்கூடிய அந்த விஷயத்தில் பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கின்றார்கள். அதாவது கரண்டை காலுக்கு கீழ் என்ன செய்கின்றார்கள், ஆடை அணிகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா தஹ்தல் கஅபைனி மினல் இஸார் ஃபஃபின்னார். கரண்டை கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கரண்டை காலுக்கு கீழ் உள்ள ஆடை நரகத்திற்குரியது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். இது போன்று கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவது, தலையின் சில பகுதிகளை மழித்து சில பகுதிகளை விடுவது, இது போன்று ஹராமான முறையில் தடுக்கப்பட்ட முறையில் உடை நடை பாவனை கலாச்சாரம், அதே போன்று சிகை அலங்காரத்தை சில இளைஞர்கள் இது போன்று மாற்று மத மக்களை பின்பற்றி மாற்று மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தங்களை அலங்கரித்துக் கொள்கின்றார்கள். இதுவும் தடை செய்யப்பட்ட விஷயம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில பகுதிகளில் முஸ்லிம் முஹல்லாக்களில் பெருநாள் தினத்தன்று இசை கச்சேரிகள் நடத்துவது, இன்னும் சொல்ல போனால் சில சினிமா தியேட்டர்கள் பெருநாளை முன்னிட்டு என்று விளம்பரம் செய்தே என்ன செய்கின்றார்கள், திரைப்படங்களை வெளியிடுகின்றார்கள். பெருநாளை முன்னிட்டு இந்த படம் முஸ்லிம்களுக்காக வெளியிடப்படுகின்றது. இன்றைக்கு இப்படி அவர்கள் வெளியிடக்கூடிய அளவுக்கு நமது முஸ்லிம் சமுதாயம் சினிமாவை பார்க்கக்கூடியதாக, சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இது போன்று பெருநாள் தினத்தன்று இசை கச்சேரிகள் நடத்துவது, சினிமா பாடல்களை பாடுவது, மார்க்கத்திற்கு முரணான கேளிக்கைகளில் ஈடுபடுவது, இவை அனைத்தும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று பெருநாள் தினத்தன்று சோகமான ஒரு தினமாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் அதிகமாகி வருவதை நாம் பார்க்கின்றோம். இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள், இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக சென்று விபத்துக்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய பெருநாள் பல குடும்பங்களில் சோகமயமாக மாறியிருப்பதை பார்க்கின்றோம். எனவே இது போன்று வேகமாக பெருநாள் தினத்தன்று அல்லது பெருநாள் தினத்திற்கு ஒரு நாள் முந்தைய இரவு வேகமாக ரோடுகளில் தேவையில்லாமல் சுற்றித் திரிவதை இளைஞர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய சபையில் அந்நிய ஆண்கள் சகஜமாக சென்று வருவது மிகப்பெரிய பாவம், தடுக்கப்பட்ட காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக கடுமையாக நமக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே இது போன்ற தவறுகளில் இருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். அடுத்ததாக, பெருநாள் தினத்தில் சில சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள், பிரத்யேகமாக தங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அவர்களுடைய கபறுகளை தரிசிப்பது, பெருநாள் தினத்தன்று பிரத்யேகமாக ஜியாரத்திற்கு செல்வது, இது போன்ற பழக்கங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இதுவும் நமது மார்க்கம் காட்டித்தராத பித்அத்தான காரியம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், இதிலே நாம் அதிகமாக வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். இன்னொரு செய்தியிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னொரு வசனத்திலே, நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் தோழர்கள் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். எனவே வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். அடுத்ததாக,
நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் தனக்கு விரும்புவதையே பிற முஸ்லிமுக்கும் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள். நாம் எந்த ஆடையை அணிவோமோ, நாம் எந்த உணவை உண்ணுவோமோ அதுதான் பிற முஸ்லிம்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு செய்தி, பெருநாள் தினத்தன்று கூட சில மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இணை வைப்பான காரியங்களில் ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டிய, ஏகத்துவ முழக்கங்கள் ஒலிக்கப்பட வேண்டிய அந்த நாளில் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை சில மக்கள் பகிரங்கமாக செய்து வருகின்றார்கள். இது போன்ற அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத அந்த குற்றத்திலிருந்து சமுதாயம் முற்றிலுமாக மீள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை எல்லாம் நமக்கு ஏவினானோ, எந்த கட்டளைகளை எல்லாம் நமக்கு கட்டளையிட்டானோ அவற்றை நமது வாழ்க்கையில் ஏற்றி நடத்து, எந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டார்களோ அதிலிருந்து தவிர்ந்து வெற்றி பெறக்கூடிய சமூக மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக.